ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபாஸ்ட் ஏபிஐயோட SQLite DB எப்படி கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணிட்டு எப்படி CRUD ஆப்ரேஷன் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஃபாஸ்ட் ஏபிஐ எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, அந்த எண்ட் பாயிண்ட் வந்து ரெண்டு விஷயத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்று என்னன்னா ஃப்ரண்ட் எண்டு, அனதர் ஒன்று வந்து பேக் அண்ட் டிபியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த எண்ட் பாயிண்ட் வந்து ஹிட் ஆகிற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த யூஆர்எல்ல வந்து அங்கே கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டோட பார்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் டிபி பார்ட் அப்படி இல்லை. நீங்கள் தான் அதுக்கான கோடும் எழுதணும். ஐ மீன் இந்த எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணாங்கன்னா டிபியோட கனெக்ட் பண்ணி இது என்ன ஆப்ரேஷன் மேக் பண்ணும் அப்படிங்கிற கோடை நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐல எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த டிபி கனெக்ஷனு அதில் எப்படி CRUD மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டிபி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டிபிக்குள்ளே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி அப்டேட் பண்ணி டெலீட் பண்ணி CRUD ஆப்ரேஷனை வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த SQLite 3 அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த SQLite 3 என்னன்னா பைத்தானில் இன்டகிரேட்டடாக இருக்க டிபி. ஸோ நம்ம செப்பரேட்டாக எதுவும் ஒரு MySQL ஒர்க் பெஞ்சோ, இப்போ நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். MySQL ஒர்க் பெஞ்ச் டவுன்லோட் பண்ணி அது மூலியமாக தான் ஒரு டிபியில் வந்து அந்த டிபி கனெக்ஷனை நம்ம மேக் பண்ணுவோம். கனெக்ஷன் மேக் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒர்க் பெஞ்சில் கோட் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஒரு டேபிள் கிரியேட் ஆயிரும். நம்மளோட ஜாவாவில் நம்ம அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஜார் ஃபைல் மூலியமா ரன் மட்டும் தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே இன்பில்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு இம்போர்ட் SQLite 3 அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டெஸ்ட் டிபி அப்படின்னு ஒரு டிபி கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டிபிக்குள்ள நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிளில் வந்து ஒரு என்ன வச்சுக்கலாம், ஒரு 3 காலம் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஐட்டம்ங்கிற டேபிளில் நமக்கு 3 காலம் இருக்க போகுது. ஒன்று வந்து ஐட்டம் ஐடி இருக்க போகுது, இன்னொன்று வந்து அதோட நேம் இருக்க போகுது, டிஸ்கிரிப்ஷன் இருக்க போகுது. ஸோ இந்த 3 பொருள் தான், 3 விஷயம் தான் இருக்க போகுது காலமாக. ஸோ இந்த காலம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ டிபி கிரியேட் பண்ணுறத நெக்ஸ்ட்டு CRUD ஆப்ரேஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம இப்போ டிபி தான் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதனால வந்து நம்ம இந்த ஆப் போட்டு ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு இம்போர்ட் போட்டு SQLite 3 வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணுறோம். எதோடனா நம்மளோட டிபியோட ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ SQLite 3 டாட் கனெக்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி என்னோட கனெக்ஷனை நான் மேக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு தடவை இம்போர்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதிரி இருக்க கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஷனில் வந்துடும். ஸோ என்னோட டிபியோட நேம் நான் என்ன கொடுக்குறேன்னா டெஸ்ட் டாட் டிபி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் என்னோட டிபியோட நேம். நான் ப்ரீவியஸாக எதுவும் கிரியேட் பண்ணலை. எனக்கு இதுக்கப்புறம் தான் கிரியேட்டே ஆகணும். ஸோ டெஸ்ட் டாட் டிபி அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா நான் இன்னொரு விஷயம் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இங்கே சைடில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுதான்னு தெரில. இந்த ஆட்டோ கனெக்ட்டு. ஸோ இங்கே என்ன கொடுக்குறேன்னா ஸோ இந்த காட்டுதா செக் சேம் த்ரெட் ஈக்குவல் டு பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு காட்டுதா. ஸோ இது எதுக்காக மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிபி கிரியேட் பண்ணிட்டு இதை ரன் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு த்ரெட்டில் நமக்கு ரன் ஆகிட்டு நமக்கு டிபி கிரியேட் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் வேற ஏதாவது ஒரு கனெக்ஷன், ஐ மீன் ஒரு CRUD ஆப்ரேஷன் மேக் பண்ணுறதுக்கு இதே டிபியோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா எரர் வரும். இது வந்து வேற த்ரெட்டில் இருக்குது, இந்த த்ரெட்டுக்கான ஐடி இது. ஸோ நீங்கள் புதுசாக மேக் பண்ணுற கனெக்ஷன் வந்து வேறு த்ரெட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியாது, இந்த 2 டிபியும் அப்படிங்கிற எரரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செக் சேம் த்ரெட்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து இங்கே இப்போதைக்கு ஃபால்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும். செக் சேம் த்ரெட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும். ஸோ நம்ம இப்போ செப்பரேட்டாகவும் இதை ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை என்ட்ரு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கர்சர் அப்படிங்கிறது மூலியமா தான் நம்ம வந்து இதில் எல்லாமே ரன் பண்ணுவோம். ஸோ கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர். ஓகேவா? இந்த கனெக்ஷனை வந்து இந்த கர்சருங்கிறதுல லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இப்போ ஏதாவது ரன் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த கர்சர் அப்படிங்கிற கீவேர்ட் மூலியமாக தான் ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத போட்டு தான் ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஏதாவது ஒரு சின்டெக்ஸ் SQLite சின்டெக்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் கொடுக்கறதுக்காக ஒரு சின்டெக்ஸ் கொடுக்கறதுக்காக இங்கே ப்ராக்கெட்குள்ளே இப்போது நான் டேபிள் கிரியேஷன் சின்டெக்ஸ் வந்து எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டே ஒரு 3 டபுள் அதாவது 3 கோட்ஸ் போட்டு இது எழுதிக்கிறேன். எதுக்காகனா நான் அடுத்தடுத்த லைனில் செப்பரேட்டாக எழுதிட்டே வருவேன். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் சேம் சின்டெக்ஸ் தான் SQLite நம்ம நார்மல் SQL எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே சின்டெக்ஸ் தான். கிரியேட் டேபிள். நான் என்ன கொடுக்குறேன்னா இஃப் இட்
நான் ஆல்ரெடி எக்ஸிட்டா இல்லைன்னா மட்டும் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றேன். ஆல்ரெடி நம்மள்ட்ட இல்ல. பட் இருந்தாலும் நான் அந்த லைனை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இஃப் நாட் எக்ஸிஸ்ட். எதுக்காகன்னா, சப்போஸ் ஆல்ரெடி அந்த டேபிள் இருந்துச்சுன்னா இது கிரியேட் ஆகாது. இல்லைன்னா மட்டும் கிரியேட் ஆகும். நீங்க தான் கேட்கலாம், ஆல்ரெடி தான் நம்மள்ட்ட டிபியும் இல்லையே, டேபிளும் இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைன் எழுதிக்கிறதே நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நம்மள்ட்ட ஆல்ரெடி டேபிள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த லைன் வந்து இந்த பார்ட் எக்ஸிக்யூட்ங்கிறது ஒர்க் ஆகாம போயிடும். ஸோ அதனால தான் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத டேபிள் நேமா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேபிளில் தான் நான் காலம்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டார் ஸ்பேசஸ். ஃபர்ஸ்ட் காலம் என்னன்னா ஐட்டமோட ஐடி. ஸோ இதை வந்து நான் என்னன்னா யூசர்கிட்டேருந்து வாங்காம இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு இன்வென்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூசருக்கு வந்து ஐட்டமோட ஐடி எல்லாம் தெரியாது. யூசருக்கு அந்த பொருளோட பேர் என்னன்னு மட்டும்தான் தெரியும். அந்த பேரை என்டர் பண்ணி தான் அவங்க வந்து அடுத்த கிரெட் ஆப்ரேஷன் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஐட்டம் ஐடி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ல போட்டுறேன். ஸோ அது தானாகவே எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஐட்டம் ஐடி இது வந்து இன்டீஜராக இருக்க போது இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டா. ஸோ இதை வந்து நம்ம பிரைமரி கீயாக வச்சுக்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம இது வந்து நியூவாக கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு வச்சாலே அது ஒவ்வொன்றா தானாக தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம பிரைமரி கீயாகவும் செட் பண்ணிடலாம். ஏன்னா நேம் வந்து நம்ம பிரைமரி கீயாக செட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே மாதிரி 10 பென் இருக்கும், 10 பென்சில் இருக்கும். ஸோ நம்ம வந்து பென்சில் அப்படிங்கிற ஒரே ஒரு நேமை போட்டு தான் சர்ச் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அது வந்து பிரைமரி கீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால புதுசாக இன்னொரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் பிரைமரி கீயாக வச்சுட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் போட்டுறேன். இன்க்ரிமெண்ட். ஓகேவா? எம்இஎன்டி. நெக்ஸ்ட்டு நேம் ஐட்டம் நேமு. ஸோ நான் நேம்னு மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து நமக்கு என்னவா இருக்க போகுதுன்னா டெக்ஸ்ட்னு மட்டும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணால் போதும். நம்ம வேர்கேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம்ல நார்மலாக எஸ்கியூஎல், அதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டு. இது வந்து நாட் நல்லன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் நல்லா இருக்கக்கூடாது இந்த வேல்யூ, எம்டி வேல்யூவாக இருக்கக்கூடாது. ஸோ நாட் நல். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனுக்கு டிஎஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இதுவுமே எனக்கு டெக்ஸ்ட் தான். இது வந்து நல்லா இருக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டிஸ்கிரிப்ஷன் ஓகேவா? ஸோ இது கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறமா லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா இதை வந்து கமிட் பண்ணணும். ஐ மீன் ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே கனெக்ஷன் மேக் பண்ணியிருக்கோம்ல, இந்த கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுதான் கனெக்ஷன் டாட் கமிட். ஸோ இது வந்து நான் இதுவரையும் நடந்த ஆப்ரேஷன் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ கனெக்ஷன் கமிட் போட்டோம்னா ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணோன்னே எனக்கு இப்போது ஒரு டிபி கிரியேட் ஆயிருச்சா, டெஸ்ட் டிபி அப்படிங்கிறது. இந்த டிபிக்குள்ளே பாருங்களேன், இந்த டிபிக்குள்ள ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஐட்டம் ஐடி இருக்குது, இன்னொன்று நேம் இருக்குது, இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன் இருக்கா. ஸோ இந்த 3 காலமில் தான் இப்போ நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு கிரெட் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ரேஷன் அது கிரியேட்டா. ஸோ கிரியேட்டுக்கான கோடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். அது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த லைனை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த 2 லைனையும், ஐ மீன் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் சின்டெக்ஸையும். எதனாலனா எனக்கு இப்போ டேபிள் கிரியேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் என்னோட டிபியில் கனெக்ட் பண்ணி கிரெட் ஆப்ரேஷனாக மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இது எனக்கு தேவையில்லை. ஸோ இதை அப்படியே கமெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ண போகிறோமா, ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ண போகிறோம்னா அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கணுமா. ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் என்ன கொடுக்குறேன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பைடாண்டிக் பேஸ் மாடல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நம்ம இங்கே வந்து நேமு டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குல்ல, இந்த நேமு டிஸ்கிரிப்ஷன்லாம் டேரெக்டாக அப்படியே வாங்காமல் ஒரு மாடலில் போட்டு வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஐ மீன் எதுக்காக சொல்கிறோன்னா நம்ம ரெஸ்பான்ஸில் கொடுக்கும்போதும் அப்படியே கொடுத்துடலாம், இல்லை நம்ம ரிக்வஸ்ட்டாக வாங்கும்போதும் அந்த மாடல் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணி டேட்டா வாங்கிக்கலாம். ஸோ அதனால் பைடாண்டிக் import base model. Base model. ஓகேவா? இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ பக்கத்தில் இதோட சேர்த்து ஒரு ஹெச்டிடிபி எக்ஸெப்ஷன் போட்டுக்கலாம். எதுக்காகனா நம்ம எரர் ஏதாவது த்ரோ பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த எக்ஸெப்ஷன் வழியால் த்ரோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்பில்டு ஃபியூச்சர்ஸ். இப்போ த்ரோ பண்ணுறதுக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணுமா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமா ஆப்புங்கிற நேமில். ஸோ ஆப் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஏபிஐ. நெக்ஸ்ட்டு இந்த ஆப் வச்சு தான் நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிற மெத்தட் என்னன்னா போஸ்ட் மெத்தட். எதுக்காகனா நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஐ மீன்
கிரியேட் ஆப்ரேஷன் மேக் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணுன்னா நம்மளோட டேட்டாபேஸில் டேட்டாவை போய் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதனால ஆப் டாட் போஸ்ட் போஸ்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் யூஆர்எல் நான் என்ன கொடுக்குறேன்னா ஐட்டம்ஸ் டேபிள் அப்படிங்கிறதுனால ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் வந்து கிரியேட் அப்படின்னு கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் நமக்கு கிரியேட் மெத்தட். ஸோ கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்சைடில் வந்து ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த மெத்தட் மூலயமா தான் நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டெஃப் create underscore item. ஸோ இது வழியால தான் நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம டேரெக்டாக டேட்டாவை ஒன்று ஒன்றா வாங்காமல் ஒரு மாடல், அதாவது ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுட்டு அந்த கிளாஸ் வழியால வாங்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஐட்டம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஐட்டம்னே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள பேஸ் மாடல். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு 2 விஷயம் இருக்க போகுது. ஒன்று நேமு, அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ நேம் வந்து நமக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். அடுத்து டிஸ்கிரிப்ஷனும் நமக்கு ஸ்ட்ரிங் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு டிஎஸ்னே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுவும் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் தான் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸில் வந்து நமக்கு 2 வேரியபிள் இருக்குது. ஒன்று நேமு, அனதர் ஒன்று வந்து டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம இங்கே வாங்குறோம்ல, டேட்டா வாங்க போகிறோம்ல இந்த மெத்தட்குள்ளே, அங்கே வந்து நம்ம டேரெக்டாக ஃபுல்லாக இந்த நேம் தனியாக டிஸ்கிரிப்ஷன் தனியாக மென்ஷன் பண்ணாமல் ஐட்டம்னு மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும். ஸோ ஐ ஆஃப் ஐட்டம். இப்போ எனக்கு ஐங்கிற வேரியபிளில் இந்த ஐட்டம் மூலயமா டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக நம்மளோட டேட்டா பேஸில் இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது டேட்டா பேஸில் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ட்ரை கேட்ச் பிளாக் மூலியமா ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ட்ரை கேட்ச் பிளாக் போட்டே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஏதாவது எரர் எக்ஸப்ஷன் த்ரோ இருந்துச்சுன்னா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ட்ரை இந்த ட்ரை பேக்கில் ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா நம்மளோட கிரியேட் ஆப்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் என்னது ஆல்ரெடி கர்சரில் லோட் பண்ணியிருக்கா. ஸோ கர்சருக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்சர்ட் கமாண்ட் வந்து கொடுக்குறேன். கர்சர் டாட் எக்ஸிக்யூட். இதுக்குள்ள இன்சர்ட்டுக்கான கமாண்ட் வந்து கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ நார்மல் சேம் சின்டெக்ஸ் தான். நம்ம நார்மலாக எப்படி டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுவோம் எஸ்கியூஎல்ல, அதே சின்டெக்ஸ் தான் இங்கேயுமே. இன்சர்ட் இன்டூ இதில் நமக்கு ஐட்டம்ஸ் டேபிள் இல்லையா? ஸோ ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே நமக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்கும்? நேம்னு ஒன்று இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்குமா? ஸோ டிஎஸ் 2 காலம் இருக்குது. இந்த நேம் டிஸ்கிரிப்ஷன் காலம்ஸில் வேல்யூஸ் வந்து யூசர் என்ன வேல்யூஸ் என்டர் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ்க்குள்ள கொஷின் மார்க்கில் வந்து இது எல்லாமே போடணும். ஓகேவா? ஸோ யூசர் என்ன வேல்யூ என்டர் பண்ணுறாங்களோ அந்த கொஷின் மார்க்கில் அது ரீப்ளேஸ் ஆகிட்டு நமக்கு ஐட்டம்ஸ் டேபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது நம்ம வந்து வாங்கிக்கணும்ல. ஸோ அதுக்கு ஐட்டம் டாட் நேம். ஸோ ஐட்டம்ங்கிறது டேரெக்டாக நம்ம இங்கே மென்ஷன் பண்ண தேவையில்லை. இந்த கிளாஸை ஐன்னு மட்டும் மென்ஷன் பண்ண போதும். ஏன்னா ஐ வழியில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஐ டாட் நேம், அடுத்தது ஐ டாட் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா இதை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இது வந்து கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிடணுமா. ஸோ கனெக்ஷன் டாட் கமிட். கனெக்ஷன் டாட் க்ளோஸ்னும் போடலாம். இது கமிட் போட்டால் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த கமிட். நெக்ஸ்ட்டு இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரை பிளாக்ல தானே இருக்குது, சக்ஸஸ் ஆகும். ஸோ இது சக்ஸஸ் ஆனோடனே நமக்கு ஒரு மெசேஜ் ரிட்ரைவ் ஆகணும். ஸோ ரிட்டர்ன் மெசேஜ். என்ன மெசேஜ் கொடுக்கலாம்னா ஐட்டம் ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஐட்டம்ஸ் ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம இப்போ ட்ரைக்கான கோடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷன் வந்து அதை த்ரோ பண்ணணுமா. ஸோ எக்ஸப்ஷனுக்கு எக்ஸப்ஷன் ஆஸ் இ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே நமக்கு த்ரோ பண்ணணுமா. ஸோ ரிட்டர்ன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஹெச்டிடிபி எக்ஸப்ஷன் ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோமா. ஸோ ஹெச்டிடிபி எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஸ்டேட்டஸ் கோடு வந்து நமக்கு என்னவா இருக்கணும்னா ஒரு நமக்கு இன்டர்னல் சர்வர் எரர் தானே வரும். ஸோ இன்டர்னல் சர்வர் எரர் வந்து 400. இதோட சேர்த்து டீட்டெயில் என்ன வரலாம்னா எரர் ஃப்ரம் இந்த கிரியேட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ எரர் இல்லைனா அனேபிள் டு ஸ்டோர்னு கொடுத்துடலாம். அனேபிள் டு ஸ்டோர். ஓகேவா? ஸோ அனேபிள் டு ஸ்டோர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு எரர் வந்தால் த்ரோ ஆகும். ஸோ இந்த எரரையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணல, அனேபிள் டு ஸ்டோர் அப்படின்னு போட்டு இந்த எரரையும் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இ அப்படிங்கிறதையும் இங்கே எஃப் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த இயில் வந்து வேரியபிள் வரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம என் பாயிண்ட் வந்து கிரியேட் என் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ
இந்த எண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ரன் ஆயிருச்சு. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம் இந்த சக்ஸஸ் மெசேஜ் மூலியமா. அடுத்தது நம்ம ரீடு அப்டேட் டெலீட் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? பாயிண்ட் ஸ்லாஷ் டாக்ஸ் நமக்கு எண்ட் பாயிண்ட் இருக்கா, போஸ்ட் அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட். ஸோ இதில் வந்து இப்போ ரைட் அவுட் கொடுத்தோன்னே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த நேம் டிஸ்கிரிப்ஷன்லாம். ஸோ இதுக்காக தான் சொன்னேன் நம்ம மாடல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் நேம் என்ன கொடுக்குறேன்னா பென் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கலாம், கவுண்ட் ஆஃப் 10ன்னு கொடுக்கலாமா, கவுண்ட் ஆஃப் 10 கொடுக்கலாமா. இப்போ எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே எனக்கு ஐட்டம் ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. சப்போஸ் ஏதாவது எரர் வந்துருந்துச்சுன்னா நமக்கு என்ன எரரோ அந்த எரர் வந்து த்ரோ ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிரியேட் எண்ட் பாயிண்ட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீட் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ரீடுக்கும் சேம் இதே மாதிரி தான் என்ன பண்ணலாம்னா ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து போஸ்ட் மெத்தட் தேவையில்லை, கெட் மெத்தடே போதும் நமக்கு. ஸோ ஆப் டாட் கெட் ஆஃப், ஸோ இதுக்குள்ள ஐட்டம்ஸ் ஸ்லாஷ் ரீட் நம்ம வந்து ஸோ இதே மாதிரி தான் டெஃப் ரீட் அப்படின்னு கொடுத்துக்கலாமா மெத்தட் நேமுமே. ஸோ ரீடு இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா மொத்தமாக எனக்கு ரீட் பண்ணணும். ஸோ இது எந்த இன்புட்டுமே எனக்கு வாங்காது. இதுக்குள்ளே சேம் அதே மாதிரியே ஒரு ட்ரை பிளாக்ல நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட், இந்த எக்ஸிக்யூட் கமாண்ட்குள்ள நான் என்னோட செலக்ட் ஸ்டார் கமாண்டை கொடுக்குறேன். ஸோ CLECT செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எங்கேருந்து, ஐட்டம்ஸ் டேபிள்லேருந்தா ஐட்டம்ஸ். ஸோ அவ்வளோதான், எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. எனக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிறத அப்படியே ரன் பண்ணி காட்டுங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த கர்சரில் வந்து இந்த செலக்ட் கமாண்டுக்கு ஃபெச் ஆல் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஃபெச் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஆர்டராக வரும். ஓகேவா? ஸோ ரோஸில் அப்படியே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் எடுக்கிற டேட்டாவை. கர்சர் டாட் ஃபெச் ஆல் காட்டுதா? இந்த நமக்கு ஃபெச் எனி அடுத்து ஃபெச் ஒன்னு இருக்குல்ல. ஸோ நம்ம ஒரு இதாக ரீட் பண்ணும்போது இந்த ஃபெச் ஒன்று வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃபெச் ஆல். ஓகேவா? ஸோ ஃபெச் ஆல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் எதை ரிட்டர்ன் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ஐடி என்ன அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண போறேன். அடுத்து நேம், அடுத்து டிஸ்கிரிப்ஷனா. ஸோ ஐடி வந்து யூசருக்கு தெரியாது, அது வந்து டைரக்டா டேட்டா பேஸ்லேருந்து அப்படியே ரீட் ஆகி வெளில வருமா. ஸோ நான் அதை அப்படியே என்ன பண்றேன்னா இதை வந்து ஒரு லிஸ்டா கொடுத்துட்றேன். ஸோ லிஸ்ட் ஃபார்மேட்டில் லிஸ்ட்டுக்குள்ளே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும்னா ஐடி வரணும். ஸோ ஐடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்தது அதுக்கான ஐடி வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து நேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்து அதோட நேம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அடுத்து அதோட டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் இது எல்லாமே எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ரோஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேனா. ஸோ ரோஸ்லேருந்து இப்போ எடுத்து இதில் லோட் பண்ணுமா, ஐ மீன் இந்த இடத்துல எல்லாத்த இடத்துலையும் லோட் பண்ணுமா. ஸோ அதுக்காக இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் எழுதிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். எந்த வேரியபிளில், ஆர் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஆர் இன் ரோஸ். இப்போ ஆரில் வந்து ஒரு ரோவாக நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு ரோவாக வந்திருக்குல்ல, இந்த வந்திருக்கதை காலம் வச்சு நான் எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆர் ஆஃப் 0 அப்படின்னு போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஐடி வந்துடும் எனக்கு. நெக்ஸ்ட்டு ஆர் ஆஃப் 1 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு நேம் வந்துடும். அடுத்து டிஸ்கிரிப்ஷனுக்கு ஆர் ஆஃப் 2 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் டேட்டா வந்து வந்துடும். ஓகேவா? பெயர் இருக்கிறது. ஓகே. ஸோ இந்த லிஸ்ட்டுங்கிறது வந்து வெளியில் இருக்கும், இந்த இடத்துல தான் உள்ள இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு எரர் போயிடுச்சா. ஸோ இதை நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து சேம் இதே மாதிரி தான் எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகணும். அனேபிள் டு ஸ்டோருக்கு பதிலாக அனேபிள் டு ரீட் அப்படின்னு வந்துக்கலாமா இந்த எக்ஸெப்ஷனை. ஸோ இதை கொடுத்துட்டு சேம் அதே தான் அனேபிள் டு ரீட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்கும். ஸோ நான் இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீலோட் ஆகிற மாதிரி தான் இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ரீலோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்னோட ப்ரௌசரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. ஸோ நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை இட் அவுட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே டைப் எரர் ஃபெயில் டு எக்ஸிக்யூட் ஃபெச் ரோ ஆன் விண்டோஸ். ஏன் எரர் வருது நமக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த 5000க்கு அப்புறமா எந்த ஸ்லாஷுமே இல்லை, டேரெக்டாக ஐட்டம் ஸ்டார்ட் ரீடுங்கிறது மட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லாஷ் ஆட் பண்ண நான் மறந்துட்டேன், சாரி. ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கெட் மெத்தட்குள்ளே மறுபடியும் ட்ரை அவுட் கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் கொடுக்குறேன்.
எக்ஸிக்யூட் குடுத்தோனே நமக்கு வந்துருச்சா? ஐடிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 1 அப்படிங்கிறது வந்துருச்சு. அதோட சேர்த்து நம்ம என்டர் பண்ண பென் அப்படிங்கிற நேமும் இருக்கு. அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் ரீட் ஆப்பரேஷன் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிரியேட், ரீட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரீடே இந்த ஐட்டம்ஸ் நேம வச்சு எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் நேம வச்சு ரீட் பண்ணலாம். ஐட்டமோட ஐடி வச்சு நம்ம ரீட் பண்ணலாம். நம்ம ஐட்டமோட நேம் வச்சே ரீட் பண்ணலாம். ஓகேவா இப்போதைக்கு? ஏன்னா நமக்கு யூசருக்கு வந்து இந்த ஐட்டமோட நேம் மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த நேம் வச்சே ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்மளோட கோடுக்கே மறுபடியும் போயிடலாம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐட்டம்ஸ் ரீடுக்கு சேம் அதே மாதிரி கெட் எண்ட் பாயிண்ட் தான். ஸோ அட் ஆப் டாட் கெட் ஆஃப். ஸோ அந்த கெட்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ்க்கு அப்புறமா ஐட்டம், ஐட்டம்க்கு அப்புறமா ரீட் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கலாமா இதை? ஸோ ஏன்னா ஒரு இது மட்டும் தான் ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் ஒன். அடுத்தது நம்ம டேட்டா வந்து வாங்குறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கொடுத்துக்கலாம்னா பாத் பேராமீட்டராகவே கொடுத்துக்கலாம். நமக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே வந்து நான் பாத் பேராமீட்டர்லேயே மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா ஐட்டம் நேமா. ஸோ நேம் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் ரீட் அண்டர் ஸ்கோர் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு டேட்டாவா இது ரீட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ரீட் அண்டர் ஸ்கோர் ஒன் மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இது வந்து நேம் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ நேம் எஸ்டிஆர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த நேம் வச்சு தான் நம்ம இங்கே சர்ச் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஐட்டம் நேம். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி தான் ஒரு ட்ரை பிளாக்கு. இந்த ட்ரை பிளாக்குள்ள கர்சர் டாட் எக்ஸிக்யூட் டாட் எக்ஸிக்யூட். ஸோ இந்த எக்ஸிக்யூட்குள்ள நம்ம சர்ச் பண்ணுறதுக்கான கொரி இப்போ எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஐட்டம்ஸ் டேபிள் வேர் யூசர் வந்து ஒரு நேம் கொடுப்பான். வேர் நேம் ஈக்குவல் டு என்ன நேம் உள்ள வருதோ அந்த நேம் இங்கே போட்டுரு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் நேமில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த நேம் கொடுக்குறேன். ஐ மீன் இந்த இடத்துல நமக்கு வருது இல்லை. ஸோ இந்த நேம் அப்படியே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணு. கமா அவ்வளோதான். ஸோ நான் வேறு எந்த டேட்டாவும் இங்கே கொடுக்கல. நேம்ங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு இதுக்கப்புறமா அந்த வர்ற நேமை நான் வந்து ஒரு ஃபெச் ஒன் போட்டு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல இங்கே ஃபெச் ஆகல. அதே மாதிரி சேம் தான் இங்கே ஃபெச் ஒன்னு. ஸோ இங்கே வந்து ஒரு ரோ தான் நமக்கு வரப்போகுது. ஏன்னா ஒரு டேட்டா தான் நமக்கு இருக்கும். ஸோ ஒரு ரோ கர்சர் டாட் ஃபெச் ஒன். ஓகேவா? ஃபெச் ஒன். ஃபெச் ஒன்குள்ளே தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ நம்ம இப்போ டேட்டா இருந்துச்சுன்னா அதை பிரிண்ட் பண்ணிடுவோம். இல்லைன்னா அதுக்கான எரர் ரைஸ் பண்ணணும்ல. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐட்டம் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும்ல. ஸோ அதனால் என்ன கொடுக்குறேன்னா இஃப் ரோ வந்து நாட் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகணும். சப்போஸ் இது நன் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நோ வேல்யூ ஃபவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதனால் ரைஸ் அப்படின்னு போட்டு ரைஸ்னால் நமக்கு எரர் மாதிரி ரைஸ் ஆகும். ஸோ ஹச்டிடிபி எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு சேம் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கோட் கொடுத்துக்கலாம். ஸ்டேட்டஸ் கோட். இந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து 400 கொடுக்க தேவையில்ல. 404 கொடுத்துக்கலாமா நாட் ஃபவுண்டுக்கு? 404. இதுக்குள்ள டீட்டெயிலுக்குள்ள என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கலாம். ஐட்டம் நாட் ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ ஐட்டம் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இருந்துச்சுன்னா அந்த டேட்டா ரிட்டர்ன் ஆகணும். இல்லைன்னா அது வேல்யூ வரணுமா? ஸோ இப்போ இல்லைங்கிறதுக்கு எழுதியாச்சு. அடுத்து இருக்குங்கிறதுக்கு எழுதணும்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நார்மலாக ரிட்டர்ன் ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு ஐடி வருமா நமக்கு? ஸோ சேம் அதே மாதிரி தான் ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயுமே ஐடி. ஸோ அந்த ஐடியில் நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா ரோ ஆஃப் ஃபஸ்ட்டு காலம், ஐ மீன் ரோ ஆஃப் ஜீரோவா? ஸோ ஐடியில் ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் ஜீரோ, அடுத்தது ரோ ஆஃப் ஒன்று, அடுத்து ரோ ஆஃப் டூ அதே மாதிரி, அடுத்து நேமு. ஸோ நேமில் வந்து ரோ ஆஃப் டூ. சாரி இந்த இடத்துல நம்ம ரோ போட்டோம். ஸோ இதை அப்படியே இங்கே தூக்கிடலாம். இது தேவையில்லை. இங்கே இது ஒரு ஞாபகத்தில் போட்டேன். ரோ ஆஃப் ஒன்று, அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் ரோ ஆஃப் டூ. டிஸ்கிரிப்ஷன் ரோ ஆஃப் டூவா? ரோ ஆஃப் டூ. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரிட்ரைவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸெப்ஷனா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸெப்ஷனில் நமக்கு unable to read
ஸோ இது அப்படியே தான் இருந்துக்கலாம் நமக்கு. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு தடவை நான் ரன் பண்ணுறேன். ஆல்ரெடி நமக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணால் போதும். நமக்கு இப்போ 3வது எண்ட் பாயிண்ட் வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துல இது மொத்தமாக ரீட் பண்ணுறது, இது நேம் வச்சு ரீட் பண்ணுறது. ஸோ நமக்கு நேம் என்னது, பென்னா. ஸோ இங்கே அதை அப்படியே கொடுத்துக்கிறேன், பென் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன், எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தோடனே பென்னோட டீட்டெயில் நமக்கு எடுத்து வந்துடுது. சப்போஸ் நான் இங்கே வேறு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பென்சில்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்தா எனக்கு என்ன வருது, 404 வருது. அனேபிள் டு ரீட், ஐ மீன் 404 வந்து மொத்தமாக நமக்கு வர எரர் ஸ்டேட்டஸ் கோடில். இங்கே வந்து டீட்டெயில் அனேபிள் டு ரீட்னு வருது, ஐட்டம் நாட் ஃபவுண்ட் இதுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா? ஸோ ஏன்னா நம்ம இங்கே ஒரு தடவை ரைஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு தடவை எரர் மெசேஜ் போட்டிருக்கோம்ல. ஸோ அதனால நமக்கு இப்படி வருது. ரெண்டாவதாக போடுற எரர் மெசேஜ், இந்த ரைஸ் நமக்கு தேவையில்லை. தேவையில்லாமல் அப்படியே டைரெக்டாக கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி கீழே ஒன்று வருது. ஸோ இந்த இடத்துல இல்லைன்னா நமக்கு என்ன வரும்னா, ஐட்டம் இந்த மேலே உள்ள 404 அனேபிள் டு ரீடுங்கிறது மட்டும்தான் வரும், மற்ற வேல்யூ எதுவும் வராது. ஓகேவா? ஸோ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். எக்ஸிக்யூட் பென்சில் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க நமக்கு ஸோ நன் டைப் ஆப்ஜெக்ட் நாட் சப்ஸ்கிரைபபிள் கண்ணபிரான்னு வருது இல்லை. ஸோ இது மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்து நாட்னு கொடுத்தோம், ஏன்னா நமக்கு எந்த வேல்யூவும் இல்லை அந்த இடத்துல. ஸோ அதனால ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த ரைஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது அப்படியே இருந்துக்கிட்டோம். ரீட் ஒன்று வந்து நம்ம முடிச்சா, நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிற மெத்தட் வந்து அப்டேட் மெத்தடா. ஸோ அப்டேட்டுக்கு புட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அட் ஆப் டாட் புட் ஆஃப் அப்படின்னு போட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன யூஆர்எல் தேவையோ அந்த யூஆர்எல் எழுதணும். ஸோ இங்கே வந்து நான் ஐட்டம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஸ்லாஷ் போட்டு ஐட்டம்ஸ். ஸோ இதுக்குள்ளே இதை வந்து நமக்கு அப்டேட்டா, ஸோ அப்டேட் அப்படிங்கிறதையும் போட்டுடுறேன். இதுக்குள்ளே நம்ம எதை வச்சு அப்டேட் பண்ண போகிறோம்னா, ஐட்டமோட ஐடி வச்சு அப்டேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டில் ரீட் பண்ணது வந்து ஐட்டமோட நேம் வச்சு பண்ணோமா. ஸோ இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறது நம்ம ஐட்டமோட ஐடி வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐடி, ஏன்னா அப்டேட் பண்ணுறது வந்து அட்மின்ட்டு தான் இருக்கும், அட்மினுக்கு ஐட்டம் ஐடி வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ டெஃப் அப்டேட் ஐட்டம் அப்படின்னு மெத்தட் நேம் நம்ம கொடுத்துக்கலாமா, அப்டேட் அண்டர்ஸ்கோர் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துக்கலாமா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஐட்டமோட ஐடி வேணும், அதுக்கப்புறமா ஐட்டமோட டீட்டெயில்ஸ்லாம் தேவையா. ஸோ ஐட்டமோட ஐடி ஃபஸ்ட்டு, ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐடி. இது வந்து நமக்கு இன்டீஜரா, ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா நமக்கு ஐட்டம் டீட்டெயிலா, ஸோ ஐ கோலன் ஐட்டம். ஐட்டம்ங்கிறது நம்மளோட கிளாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ மெத்தட் எழுதியாச்சு, நீங்கள் டேரெக்டாக ட்ரை பிளாக் போட்டு நம்மளோட கோடை எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ட்ரை, இந்த ட்ரைக்குள்ளே ஃபஸ்ட்டு கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் அப்டேட்கான கோடு டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ அப்டேட் ஐட்டம்ஸ் டேபிள்குள்ளே செட் வேல்யூஸ் என்னது, ஃபஸ்ட்டு நேம் வந்து இருக்கும். ஸோ நேம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதையும் அப்படியே என்டர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணதோட சேர்த்து அது எப்படி என்டர் பண்ணணும்னா, வேர் கண்டிஷனில் யூசர் அட்மின் என்டர் பண்ணுற ஐடி எங்கே சேமாக இருக்கும். ஸோ வேர் ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு எங்கே என்டர் பண்ணுறது சேமாக இருக்கோ அதை வச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஐ ஆஃப் நேம் வருமா, ஸோ ஐ ஆஃப் நேம். அடுத்தது ஐ ஆஃப் டிஸ்கிரிப்ஷனா, ஸோ டிஸ்கிரிப்ஷன். அடுத்தது ஐட்டமோட ஐடி, ஐட்டமோட நம்பர். ஓகேவா? ஸோ ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஸோ அதுவும் நமக்கு. ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அடுத்தது கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாமா. ஸோ கனெக்ஷன் டாட் கமிட் அப்படின்னு போட்டுடலாமா. கனெக்ஷன் டாட் க்ளோஸ்னு போடலாம், ஸோ கமிட்னு போடலாம். கமிட் பண்ணால் நமக்கு சேவ் பண்ண மாதிரி. நம்ம லாஸ்ட்டில் வந்து கனெக்ஷன் டாட் க்ளோஸ் வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சக்ஸஸ் மெசேஜ் போடணும்ல. ஸோ மெசேஜ் இதுக்குள்ள ஐட்டம்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லியா, ஐட்டம்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா சேம் அதே மாதிரியே நமக்கு எக்ஸெப்ஷன் பிளாக், ஏதாவது எரர் வந்தால் த்ரோ ஆகணும். அனேபிள் டு அப்டேட் அப்படின்னு போட்டுடலாமா இங்கே மெசேஜ். அதுக்கப்புறமா என்ன மெசேஜோ அது வரும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ரெஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ நான் இங்கே ஒரு தடவை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன்.
ரெஃப்ரெஷ் பண்ணோடனே நமக்கு புட் மெத்தட் வந்துருச்சா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன், பென்சில் அப்படிங்கிற டேட்டா. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், இங்கே உங்களுக்கு புரியும். இங்கே ஃபர்ஸ்ட் ஐடி 1ல வந்து நமக்கு பென்னு கவுண்ட் ஆஃப் 10 இருக்கு, ஐடி 2ல பென்சில் கவுண்ட் ஆஃப் 5 இருக்கா. ஸோ இந்த ரெண்டு டேட்டா தான் நமக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ ட்ரை இட் அவுட் கொடுக்குறேன் பாருங்களேன், இந்த அப்டேட் மெத்தடில். ஸோ அப்டேட் மெத்தடில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஐடி 1 வந்து அப்டேட் ஆக்கணும். அதோட ஃபர்ஸ்ட் நேம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பென்னு இருக்கு. ஸோ பென்னுங்கிறது அப்படியே தான் இருக்கணும். நான் என்ன அப்டேட் பண்ண போகிறேன்னா, டிஸ்கிரிப்ஷனை வந்து கவுண்ட் ஆஃப், நமக்கு இங்கே மேலே என்ன இருக்குது 10 இருக்கா. ஸோ இதை வந்து 0 அப்படின்னு மாற்றிடலாமா. ஸோ கவுண்ட் ஆஃப் 0, எனக்கு எல்லாமே வித்துருச்சு, அதனால 0ன்னு மாற்றிடுறேன். ஸோ இங்கே எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே ஐட்டம்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. ஸோ நான் இங்கே மறுபடியும் என்னோட ரீட் மெத்தடை போய் ஹிட் பண்ணி பார்க்குறேன், இங்கே அப்டேட் ஆயிருக்கான்னு. இந்த இடத்துல எனக்கு இப்போ அப்டேட் ஆயிருக்கு, 0 அப்படிங்கிறது அப்டேட் ஆயிடுச்சா. ஸோ இப்படி தான் அப்டேட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் என்னன்னா டெலீட்டுக்கான கோட் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொரி போயிட்டு, ஸோ இங்கே புட் நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் டெலீட்டுமே நமக்கு. at app dot delete of. ஸோ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம யூஆர்எல் எழுதணுமா. இதுக்கும் சேம் அதே மாதிரி தான், ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு இதில் ஐட்டம்ஸ் டெலீட் வந்து நம்ம ஐட்டம் ஐடி வச்சு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஐட்டம் ஐடி இல்லைனா நேம் வச்சு கூட இது டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வச்சு இது பண்ணிக்கலாம் நம்ம டெலீட்டு. ஐட்டம்ஸ் இந்த இடத்துல டெலீட் ஸ்லாஷ் நேம் வச்சு பண்ணிக்கலாம், அதை நேம். ஓகேவா. நம்ம பாத் பேராமீட்டர் தான் வாங்குறோம். நெக்ஸ்ட் இதோட மெத்தட் வந்து டெலீட் ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐட்டம். ஓகேவா. ஸோ அந்த டெலீட் அண்டர்ஸ்கோர் ஐட்டமில் நேம் வாங்க போகிறேன், அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன், கோலன் வச்சுட்டு. நம்ம இப்போ ட்ரை பிளாக்ல கோட் எழுதிடலாம். ட்ரை கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் இதுக்குள்ள டெலீட்கான கோட் கொரி delete from items where name equal to நான் என்டர் பண்ற நேம். ஸோ அந்த நேமும் வெளியே மென்ஷன் பண்ணிக்கிறேன், கமா நேம் டைரக்டா. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து கமிட் பண்ணிடலாமா. ஸோ கனெக்ஷன் டாட் கமிட் ஆஃப், அடுத்தது ஐட்டம்ஸ் deleted successfully. ஸோ ரிட்டர்ன் மெசேஜில் மெசேஜ் ஐட்டம்ஸ் deleted successfully. ஓகேவா. இதுக்கப்புறமா நம்ம எக்ஸப்ஷன் பேக். ஸோ இதையும் அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். unable to delete. ஸோ அதையும் இங்கே போட்டுடலாம், delete. ஸோ நேம் வச்சு தான் delete பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகுது. இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நமக்கு delete மெத்தட் வந்துருச்சா வேறு கலரில். ஸோ இதை delete கொடுத்துக்கிறேன். ட்ரை இட் அவுட் கொடுத்துட்டு நமக்கு பெண்ணுங்கிற டேட்டா டெலிட் பண்ணிடலாமா. ஸோ பென்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆனால் ஐட்டம்ஸ் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. ஸோ இப்போ பாருங்களேன், ரீட் மெத்தடில் போயிட்டு நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு பென்சிலுங்கிற டேட்டா மட்டும் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்படி தான் த்ரெட் ஆப்ரேஷன் மேக் பண்ணணும். நான் ஃபைனலாக ஒரு தடவை எல்லாத்தையுமே ஒரே ஃப்ளோவாக ரன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் வந்து நம்ம ஐடி மென்ஷன் பண்ண தேவையில்லை, நேம் இது மட்டும் தானே. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா புக்குன்னு கொடுக்குறேன். இங்கே என்ன கொடுக்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 500ன்னு கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். நமக்கு இது ஐட்டம் ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு ரீட் பண்ணுறதா மொத்தமாக. ஸோ ரீட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டில் 3 ஐடியில் வந்து புக்கு அதோட டோட்டல் நம்பர் வந்துருச்சா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இதை மட்டும் ரீட் பண்ண போகிறோம், எதனா புக் டேட்டாவை மட்டும் ரீட் பண்ணிக்கலாம், புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ புக்குன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்தா புக்கில் உள்ள டேட்டா மட்டும் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் டேட்டா வந்து நம்ம பார்க்கறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இதை அப்டேட் பண்ணுறதா. ஸோ அப்டேட் வந்து நமக்கு ஐடி என்னன்னு தெரியும், 3 அப்படிங்கிறதா. ஸோ 3வது இதில் புக்குன்னு இருக்கும், நேமு, அதில் வந்து டோட்டல் பேஜ் 500 இருக்கும். அதை நான் என்ன மாற்றிடுறேன்னா ஒரு 1000 மாற்றிடுறேன். டோட்டல்
நம்பர் ஆஃப் பேஜஸ் 1000 அப்படின்னு மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு டெலீட்டா? ஸோ இப்போ எந்த டேட்டா டெலீட் பண்ணலாம்னா பென்சில் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிடலாம். பென்சில் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே ஐட்டம்ஸ் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. நம்ம இப்போ ரீடில் போய் பார்த்துக்கலாம். ரீடு. ஸோ இங்கே தான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ இப்போது ஒரு நிமிஷம் நம்ம இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்தோமா டெலீட்க்கு பென்சில் deleted successfully. சாரி நம்ம இங்கே பென்சில் வந்து கேப்ஸில் டெலீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ஸ்மாலில் தானே இருக்குது. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னா நமக்கு பென்சில் டேட்டா போயிருச்சா? இப்போ புக்குங்கிறது மட்டும் இருக்கா? ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம ஒரு என் பாயிண்ட் ஃபாஸ்ட் ஏபியில் என் பாயிண்ட்ஸ் எழுதின என் பாயிண்ட்ஸ் மூலியமாக டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி க்ரெட் ஆப்ரேஷன் வந்து மேக் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.